வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 12th லெசன் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த லெசன் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, திசு தொகுப்பு. திசு தொகுப்பு இருக்குதுன்னா அதுக்குள்ள என்னென்ன திசுக்கள் இருக்கு, அதோடைய பணிகள் என்ன அப்படிங்கறத ஒரு டேப்லர் காலம் போட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திசு தொகுப்புல என்னென்ன கேட்டகரி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புறத்தோல் திசு தொகுப்பு, அடுத்தது தல திசு தொகுப்பு, வாஸ்குலார் திசு தொகுப்பு. புறத்தோல் திசு தொகுப்புல என்னென்ன திசுக்கள் இருக்குதுன்னு பாருங்க. புறத்தோல் மற்றும் பெரிட்டோம் இந்த ரெண்டு திசுக்கள் இருக்கு. இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் நீரிழப்பை தடுப்பது. ஒரு பாடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். பிளஸ் நீரிழப்பை தடுப்பது, அந்த இடத்துல டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கிறவங்களும் இவங்க தான். தல திசு தொகுப்பு பாரன் கைமா, குளோரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலிரன் கைமா இந்த 4 திசுக்கள் இந்த தல திசு தொகுப்புல தான் இருக்கும். இவங்களுடைய ஒர்க் என்னென்னு பாருங்களேன். உணவு சேமித்தல், ஒளிச்சேர்க்கை, பாதுகாப்பு, உறுதித்தன்மை, கடினத்தன்மை இது எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணமா இருக்காங்க. வாஸ்குலார் திசு தொகுப்புல சைலம் மற்றும் ஃப்ளோயம் இவங்க 2 பேர் ஆட் ஆவாங்க. இந்த சைலமுடைய வேலை என்னன்னு பாருங்க. நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல், வாட்டரையும் மினரல்ஸையும் நம்ம அந்த பாடிக்குள்ள கண்டக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சைலம் தான். இதுவே ஃப்ளோயம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்களை கடத்துதல். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோயம் தான். இந்த இடத்துல பாடி அப்படின்னு சொல்றது பிளான்டோடைய பாடியை. அடுத்த பாக்ஸ் பாருங்க, இருவித இலை மற்றும் ஒருவித இலை தாவர வேர்களுக்கு இடையேயான வேறுபாடுகள். அதே மாதிரிதான் இருவித இலை தாவரம், ஒருவித இலை தாவரம் இந்த ரெண்டுடைய வேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம திசுக்களை வச்சு பார்க்கலாம். திசுக்கள் ஒவ்வொன்றிலையும் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைல கற்றைகளின் எண்ணிக்கை. இருவித இலை தாவர வேர்ல 4 முனைகளை கொண்ட சைலமா இருக்கும். இதுவே ஒரு வித இலை தாவரம்னா பல முனை சைலம், அந்த இடத்துல முனைகள் அப்படிங்கிறது பல முனைகளா இருக்கும். இவ்வளவுதான் அப்படின்னு கவுண்ட் பண்ற ரேஞ்சில இருக்காது. கேம்பியம் அப்படிங்கிறது இருவித இலை தாவரத்துல 2ஆம் நிலை வளர்ச்சி அடையும் பொழுது மட்டுமே காணப்படும். இதுவே ஒரு வித இலை தாவரம்னா கேம்பியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி இந்த 2ஆம் நிலை வளர்ச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எந்தெந்த தாவரங்கள்ல நடைபெறும் அப்படின்னா இந்த இருவிதை தாவரம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய வேர்ல மட்டும்தான் நடைபெறும். ஒரு வித இலை தாவரத்துடைய வேர்ல இந்த விஷயம் அப்படிங்கறது நடைபெறவே பெறாது. பித் அல்லது மெட்டுலா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இந்த இருவித இலையில இருக்காது. ஒரு வித இலை தாவரத்துடைய வேர்ல கண்டிப்பாக இது இருக்கும். இணைப்பு திசுவா இருவித இலையில பாரன் கைமாகவும் ஒரு வித இலையில ஸ்கிலிரன் கைமாவும் வேலை செய்து. இது ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இருவித இலை தாவரத்தோட வேருக்கு அவரையையும் ஒரு வித இலை தாவரத்தோட வேருக்கு சோளத்தையும் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, நம்ம இப்ப எப்படி வேர் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரியே இருவித இலை மற்றும் ஒரு வித இலை தாவரங்களுடைய தண்டுகளுக்கு இடையேயான வேறுபாடும் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திசுக்களை வச்சு தண்டுகளுக்கும் நடுவுல என்னென்னலாம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புறத்தோலடி தோல். இருவித இலை தாவரத்தண்டுல கோலன் கைமாவும், இதுவே ஒரு வித இலைனா ஸ்கிலிரன் கைமாவும் அந்த இடத்துல புறத்தோலடி தோல்ல காணப்படும். இதுவே தலத்திசூல பாருங்க, புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வேறுபடுத்தி பாக்குற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ஒரு வித இலை தாவரத்தோட தண்டுல என்னால அங்க போயிட்டு இது புரணி, இது அகத்தோல், இது பெரிசைக்கிள்னு என்னால எந்த டிஃபரன்ஸையுமே அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த இடத்துல இந்த மாதிரியான வேறுபாடுகள் காணப்படவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கற்றை குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் அல்லது சம அளவுடையதா இருக்கும். ஒரு வித இலை தாவரத்துக்கும் இருவித இலைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒண்ணு அதுக்கு சமமான அளவுடையதா இருக்கும், இல்ல அதை விட குறைவான எண்ணிக்கையுடையதா இருக்கும். அடுத்தது பாருங்க, வளைய வடிவில் உள்ளது. அதோட ஷேப் வளைய வடிவுல இருக்குது. அதே மாதிரி இங்க கேம்பியம் இருக்கு, அதனால இது ஓப்பன் டைப்பா இருக்கு. கற்றை உரை அப்படின்னு ஒண்ணு தனியா இந்த இடத்துல கிடையவே கிடையாது. இதுவே ஒரு வித இலை தாவர தண்டா இருந்தா அதிகமான எண்ணிக்கையுடையதாகவும் ஓரங்களில் சிறியதாகவும் மையத்தில் பெரியதாகவும் வாஸ்குலார் கற்றை அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதே மாதிரி அங்க வளைய வடிவில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இங்க அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே அங்கங்க செதறி கிடக்குது.
கேம்பியம் அங்க இருக்குன்னு பார்த்திருந்தோம். சோ இங்க கேம்பியம் இல்ல, அதனால இது வந்து மூடிய அமைப்புல இருக்கு. அங்க கற்றை உரை இல்லை, சோ அதனால இங்க கற்றை உரை இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பாக்குற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சிமிலரா தான் இருக்கும், பட் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்டா வந்து இருக்கும். அங்க பார்த்த மாதிரி அதேதான். இரண்டாம் நிலை வளர்ச்சி இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு பெரும்பாலும் இல்லை. பெரும்பாலும் இல்லைன்னா அதாவது மேக்சிமம் இருக்காது, பட் ரேரா ஒரு சில இடங்கள்ல வந்து இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்லிட முடியாது. பெரும்பாலும் இல்லை, மேக்சிமம் இருக்காது. பித் 20 இலை தாவரத்துடைய தண்டுல இருக்கு, 1 இலை தாவர தண்டுல இல்லை. மெடுலரி கதிர்கள் அதுவும் வந்து இங்க இருக்கு, 1 இலைக்கு இல்லை. ஈஸியா ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இவங்களுக்கு எல்லாமே வந்து இருக்குன்னு வரும். இதுவே 1 இலை தாவர தண்டுனா மேக்சிமம் இல்லைன்னு வரும். ஒண்ணு மேக்சிமம் இல்லைன்னு வரும், இல்லைன்னா இல்லவே இல்லை, அந்த மாதிரி தான் வந்து வரும். அடுத்ததா 20 இலை தாவர இலைக்கும் 1 இலை தாவர இலைக்குமான வேறுபாடு. சோ நம்ம டோட்டலா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வேர் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தோம், அடுத்து தண்டு ரெண்டுக்கும் பார்த்தோம், இப்ப கடைசியா இலைகள் ரெண்டுக்குமான வேறுபாடு வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல பாருங்களேன், மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. சோ என்னால 20 இலை தாவரம் இருக்குது அப்படின்னா அதோட இலைகள்ல இது மேல் பக்கம் இது கீழ் பக்கம்னு அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இதுவே 1 இலை தாவரம்னா என்னால இதுதான் மேல் பக்கம் இதுதான் கீழ் பக்கம்னு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இலையிடை திசுவில் பாலிசேட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படுகிறது. சோ அந்த பாரன்கைமாலேயே இது வந்து பாலிசேட் பாரன்கைமா, இது ஸ்பாஞ்சி பாரன்கைமான்னு வந்து கண்டுபிடிக்க முடியும். 1 இலை தாவரம்னா அந்த மாதிரியான டிஃபரன்ஸ் எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. சோ மேக்சிமம் வந்து நம்ம வேர் தண்டு இலைன்னு மூணுமே பார்த்துட்டோம். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், 20 இலை தாவரத்துல எல்லாமே இருக்குன்னு வரும், இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குது அந்த மாதிரிதான் வந்து வரும். எல்லாமே பாசிட்டிவா முடியும். இதுவே 1 இலை தாவரமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து இது இல்ல இது இருக்காது, இது வந்து இப்படி ஒழுங்கா இல்ல அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவா தான் வரும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாவே மேக்சிமம் வந்து ஆன்சர் எக்ஸாக்டா தெரியலனாலும் நம்மளால எலிமினேட் பண்ற அளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். அடுத்தது மேலும் தெரிந்து கொள்வோம். சோ ஒரு சில அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஜஸ்ட் வாட்னு ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ஏடிபினா அடினோசைன் டைபாஸ்பேட். சோ இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு லெட்டர் தான் டிஃபரெண்ட் பாருங்களேன், டி டி. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்லயே வந்து நமக்கு டக்குன்னு வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. NAD நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு. இதுவே NADP அப்படின்னா கூடவே வந்து இந்த பாஸ்பேட் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் ஆட் ஆயிக்கும். நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸில் இருந்து பெற முடியாது. சுவாசத்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ATPயில் சேமிக்கப்படுகிறது. சோ ஒரு செல் இருக்குதுன்னா அதுக்கான ஆற்றல் வந்து டைரக்டா குளுக்கோஸ் கிட்ட இருந்து அதுக்கு கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. சுவாசத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது குளுக்கோஸ் வந்து ஆக்சிகரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் அதில் இருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் வந்து ATPயில போய் வந்து சேவ் ஆகுது. சோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அது கிடைக்குது. அடுத்தது பாருங்க, மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். சோ அந்த மெல்வின் கால்வின் அப்படிங்கக்கூடிய பர்சன் தான் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸையே கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இந்த இடத்துல வந்து ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது நடக்குது, அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால இந்த மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது உள்ள போகுது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெளியில வருது, அந்த இடத்துல அதுக்கு வந்து சூரிய ஒளிங்கிறதெல்லாம் தேவை. இந்த மாதிரி அந்த டோட்டலா அந்த ஹோல் ப்ராசஸையே வந்து கண்டுபிடிச்ச பர்சன் தான் வந்து இவங்க. அதனால் இச்சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது. இதற்காக இவருக்கு 1961ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சோ இந்த மெல்வின் கால்வின் அப்படிங்கிறவங்க தான் இந்த நிகழ்வையே கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. சோ அதனால அந்த சைக்கிள் நடக்குது இல்லைங்களா, அந்த சைக்கிளுக்கு இவங்களுடைய பேரையே வந்து கொடுத்துட்டாங்க, இவங்களை ஹானர் பண்ற விதமா. சோ அதனால இதை நம்ம கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். இதை கண்டுபிடிச்சதுக்காக 1961ல இவங்களுக்கு நோபல் பிரைஸும் கொடுத்து இவங்களை வந்து கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது தகவல் துளிகள். சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாரத ரத்னா CNR ராவ் அவர்கள் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார்.
ஸோ சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஎன்ஆர் ராவ் அப்படிங்கிறவங்க பர்சன் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கும். இவங்க இந்த டெக்னாலஜியை அப்படியே வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஃபியூயல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை வந்து தயாரிச்சிருப்பாங்க. அது வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலா வந்து இருந்திருக்கும். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. அடுத்தது புக் பேக். ஸோ புக் பேக்கு நம்ம தனியாவே வந்து வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கண்டினியூஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.